த்ரெட்டிங் பண்ண போகலான்னு சொல்லிட்டு கிளம்பியிருந்தேன் ஈவினிங் போல். ஹஸ்பண்ட் கொஞ்சம் கிளம்ப டைம் ஆனதால் பக்கத்து வீட்டில் அத்தை பொண்ணு இருக்காங்கன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அவங்க வீட்டில் மருதாணி செடியும் இருந்தது, அதை பறிச்சுட்டு இருந்தேன். பட் கடைசி வரை கும்பாபிஷேகத்துக்கு மருதாணியே வைக்கலை. அப்புறம் போய் த்ரெட்டிங்லாம் பண்ணிவிட்டு பானிபூரி சாப்பிட்டு வீட்டுக்கு ஒரு 5 பார்சல் வாங்கிட்டு வந்தாச்சு, அக்கா பசங்க பாட்டி தாத்தா இருந்ததால். அப்புறம் நெக்ஸ்ட் டே மார்னிங் தான் விளாக் எடுக்க ஸ்டார்ட் பண்ணேன். சண்டே ஈவினிங்கே ரிலேட்டிவ்ஸ்லாம் வர ஆரம்பிச்சிருவாங்க. அதுக்கு டிஃபனுக்கு வந்து மார்னிங்கே வந்து மாவு அரைச்சிடலான்னு சொல்லிட்டு அம்மா அரைச்சிட்டு இருந்தாங்க, நானும் ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அப்புறம் வாஷிங் மிஷினில் துணியெல்லாம் போட்டுட்டு துணியெல்லாம் வாஷ் பண்ணிவிட்டு அப்புறம் வந்து டீயெல்லாம் வச்சு குடிச்சிட்டு காய்கறிலாம் நானும் அக்காவும் கட் பண்ணி கொடுத்துட்டு இருந்தோம். அம்மா வந்து எல்லாம் செஞ்சுட்டு இருந்தாங்க. மார்னிங்க்கும் ஆஃப்டர்நூனுக்கும் சேர்த்தே வந்து அம்மா சமைச்சிட்டாங்க, அப்போ தான் மற்ற ஒர்க்கு பார்க்க முடியும்னு. ஒரே அடுப்பில் எல்லாம் செய்ய முடியாதுன்னு சொல்லிட்டு பின்னாடி பெரிய அடுப்பில் சாப்பாடு வந்து நான் வச்சுக்கிட்டு இருந்தேன். அப்புறம் முளைப்பாரி வந்து போட்டது இப்படி தான் வளர்ந்தது, நல்லா வளர்ந்துருந்தது, பட் ஆனால் நெருக்கமாக வளரல. அப்புறம் அண்ணா மார்க்கெட் போயிட்டு காய்கறி கொஞ்சம்லாம் வாங்கிட்டு வந்திருந்தேன், அதெல்லாம் எடுத்து வச்சுட்டு வீடெல்லாம் துடைக்க ஆரம்பிச்சிட்டேன். நெக்ஸ்ட் விளாகில் பார்க்கலாம். பாய்.